என்னடா சொல்கிறீங்க? இந்த டேப் வச்சு மாடோட வெயிட்டை கண்டுபிடிக்கலாமா? வெல்கம் டு சீரிஸ் 4 ஆஃப் மாடு வளர்ப்பு. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றளவு எடுக்க போகிறோம். இந்த டேப் வச்சு மாடு வெயிட்டை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். என் டேப் சின்னதாக இருந்த வாசி முதல்ல எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது வாட்டி எடுத்தேன். எனக்கு வந்து 69 இன்ச்சஸ் கிடச்சிது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நீளம் எடுக்க போகிறோம். நீளம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கால்கிட்ட இங்கேருந்து பின்னாடி காட்டுற அந்த முதுகெலும்பு வரைக்கும் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 55 இன்ச்சஸ் கிடச்சிது. இதை வந்து எப்படி வந்து கணக்கு போடணுன்னா, சுற்றளவு கிடச்சது பார்த்தீங்கன்னா 69 இன்ச்சஸ். அதை வந்து ஸ்கொயர் பண்ணால் 4761 கிடைக்கும். அதை வந்து நீளம் 55 இன்ச்சஸ் கிடச்சது பார்த்தீங்களா, அதால் வந்து பெருக்கினா வரக்கூடிய விடையை வந்து 660ஆல் வகுத்தா எனக்கு வந்து 396 கிலோ கிடைக்கும். என் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ முன்னூறுக்கலாம் பின்னூறுக்கலாம். இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான வெயிட்டு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். நன்றி. என்னடா சொல்கிறீங்க? இந்த டேப் வச்சு மாடோட வெயிட்டை கண்டுபிடிக்கலாமா? வெல்கம் டு சீரிஸ் 4 ஆஃப் மாடு வளர்ப்பு. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றளவு எடுக்க போகிறோம். இந்த டேப் வச்சு மாடு வெயிட்டை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். என் டேப் சின்னதாக இருந்த வாசி முதல்ல எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது வாட்டி எடுத்தேன். எனக்கு வந்து 69 இன்ச்சஸ் கிடச்சிது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நீளம் எடுக்க போகிறோம். நீளம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கால்கிட்ட இங்கேருந்து பின்னாடி காட்டுற அந்த முதுகெலும்பு வரைக்கும் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 55 இன்ச்சஸ் கிடச்சிது. இதை வந்து எப்படி வந்து கணக்கு போடணுன்னா, சுற்றளவு கிடச்சது பார்த்தீங்கன்னா 69 இன்ச்சஸ். அதை வந்து ஸ்கொயர் பண்ணால் 4761 கிடைக்கும். அதை வந்து நீளம் 55 இன்ச்சஸ் கிடச்சது பார்த்தீங்களா, அதால் வந்து பெருக்கினா வரக்கூடிய விடையை வந்து 660ஆல் வகுத்தா எனக்கு வந்து 396 கிலோ கிடைக்கும். என் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ முன்னூறுக்கலாம் பின்னூறுக்கலாம். இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான வெயிட்டு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். நன்றி.